ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு விருப்பம் இருக்குது, தேவாதி தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. என்ன? நீ வெறுமனே என்னை ஆராதிக்க வேண்டாம், நீ என்னை ஆராதிக்கிறனா என்னை அறிந்து நீ ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி? என்னை அறிந்து நீ என்னை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், சாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எதிர்பார்க்க ஒரு காரியம், தேவாதி தேவன் எதிர்பார்க்க ஒரு காரியம் என்ன? என் பிள்ளைங்க வெறும் வாயினால் என்னை ஆராதிக்க கூடாது, அவங்க என்னை அறிந்து, நான் யார் என்பதை அறிந்து அவர்கள் என்னை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை பலனுள்ளதாக இருக்கும், அந்த ஆராதனை உண்மை உள்ளதாக இருக்கும், அந்த ஆராதனை ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவரை சும்மா ஆராதிக்க வேண்டாம், அவரை அறிந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவரை அறிந்து ஆராதிக்கும் போது அது ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் அந்த அறிந்து ஆராதிக்கிற அந்த உண்மையான தொழுகைக்குள்ளாய் ஹல்லேலூயா நாம் அதை அறிந்து கொள்ள ஒரு சில வேத வாக்கியங்களை உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் என்ன? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் இருக்குது? சமாரிய ஸ்திரீயை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்திக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அந்த முதல் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். சரி, போதும். ஹல்லேலூயா. இதோட பேக்ரவுண்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நீங்க வேதத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கும் வேதத்தின் காரியங்களை நீங்க அறிந்து கொள்வதற்கு அது ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அங்க, அதாவது யூதேயாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் இப்ப என்ன பண்றாரு? யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போறாரு. யூதேயா எங்க இருக்குது? அந்த யூதேயா கீழே இருக்குது, ஏதாவது சதர்ன் சைட்ல தெரியுதா? தெரியுதா? யூதேயா கீழே இருக்குது, சமாரியா மேல இருக்குது, அதுக்கு மேலதான் வந்து பாருங்க கலிலேயா இருக்கு. சரியா? யூதேயால வந்து பாருங்க எருசலேம், எப்ராஹிம், இப்படிப்பட்ட நீங்க வந்து ஆண்டவர் ஊழியம் செய்த அந்த இடங்களை நீங்க பார்க்கலாம். அதுக்கு மேல இருக்க சமாரியா, அதுக்கு மேலதான் வந்து பையன் கலிலேயா நாடு இருக்குது. சரியா? சமாரியானா எது? சமாரியர்கள் இருக்கிற இடம். சமாரியர்கள் யாரு? புறஜாதியார். அதாவது என்ன நீங்க அறிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேதத்தின் ஆழத்துல உங்களை நடத்துவதற்கு அது ஏதுவா இருக்கும். இஸ்ரவேல் கோத்திரத்தை அவங்க வந்து ரெண்டா பிரிகிறாங்க. சாலமோனுக்கு அப்புறம், சாலமோன் ராஜாக்கு அப்புறம் அது ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து யூதாவாகவும் இன்னொன்று இஸ்ரவேலாகவும் பிரிக்கப்படுகிறது. ரெண்டு கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டு அது சவுத் சைடு எருசலேமை தலைநகரமாக கொண்டு யூதாவும் பெஞ்சமின் கோத்திரமும் அங்க சாலமோனின் வழியில வருகிற, அதாவது தாவீதின் வம்சத்துல வருகிறவர்களை வைத்து அது அரசாளப்படுகிறது. ஹல்லேலூயா. மற்ற 10 கோத்திரங்களும், இஸ்ரவேலின் மற்ற 10 கோத்திரங்களும் இணைந்து சமாரியா என்கிற ஒரு நாடாக உருவாகிறது. சமாரியாவோட தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு காலையில் கேட்டேன் பாஸ்டர் மாட்ட, சமாரியாவோட தலைநகரம் என்ன அப்படின்னு. தலைநகரம் என்ன? யூதாக்கு தலைநகரம் எருசலேம், சமாரியாவுக்கு தலைநகரம் சமாரியா. ஹல்லேலூயா. அந்த சமாரியாவை தலைநகரமாக கொண்டு மற்ற 10 கோத்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க ஆட்சி செய்யறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது தேவன் அல்லாத, அதாவது தாவீதின் வம்சத்துல இல்லாத ராஜாக்கள், பாஷா, இப்படிப்பட்ட ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க அங்க அரசாட்சி செய்யறத பார்க்கிறோம். சோ கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூதர்களால, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களால ஆளப்பட்டது. மேல இருக்கிறது வந்து 10 கோத்திரமாக இஸ்ரவேலா இருந்தது. இஸ்ரவேல் என்ன தப்பு பண்ணாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க இருந்த லோக்கல் பீப்புளோட சம்பந்தம் கலந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூதர்களால ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கீழ் ஜாதியான மக்கள், அதாவது வந்து அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு ஜனங்களாக அவங்க மாறிட்டாங்க. சரியா? இஸ்ரவேலா இருந்தாலுமே இது 3 பகுதியா இருக்குது. யூதேயாவா இருக்குது, சமாரியாவா இருக்குது, மேல
கலிலேயால தான் வந்து பாத்தீங்கன்னா கப்பர்நகூம் இருக்குது. அது மாத்திரமல்ல, கலிலேயா கடல்ல கர்த்தர் செய்த அற்புதங்கள்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்தன் சைட்ல இருக்கு. சரியா? இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எருசலேம்ல இருந்து கலிலேயாவுக்கு போறாரு. சரியா? அதான் வந்து 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால் யூதேயால இருந்து சமாரியா வழியா மேல கலிலேயாவுக்கு போறார். போற வழியில சமாரியா பட்டணத்தின் அருகில சீகார், அதாவது இங்க இருக்கு பாருங்க, சீகார். சரியா? சீகார் என்கிற பட்டணத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வராரு. ஆண்டவருக்கு தாகம் வருது, பசி வருது, அவர் சோர்ந்து போகிறாரு. அப்ப சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா பட்டணத்துக்குள்ள போய் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கும்படியாக அவங்க உள்ள போறாங்க. புரியுதா? நீங்க இனிமேல் எப்போ பைபிள் படிச்சீங்கன்னாலும் இந்த மாதிரி படிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமான பிளேசஸ் வச்சு கூட வந்து நம்ம அழகா பைபிள் ஸ்டடி பண்ணலாம். அப்படி பண்ணியிருக்கேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் போறாரு, அவருக்கு சோர்வு வந்துருச்சுது. இப்போ வந்து அவரு ஒரு கிணத்தருகே உட்கார்றாரு. சரியா? யாக்கோபின் கிணற்றருகே அங்க போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உட்கார்றாரு. சீஷர்கள் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்குறதுக்காக போயிட்டாங்க. இந்த நேரத்துல சமாரிய ஸ்திரீ என்று அவளுடைய பேர் சொல்லப்படல. அவளுடைய பேர் என்ன என்று அங்கே சொல்லப்படவில்லை. அநேக நேரத்தில் வந்து பைபிள்ல நிறைய பேரோட பேர் சொல்லப்படல. ஒரு சிறு பெண் நாகமானுக்கு அவள் வந்து எங்க தேசத்துக்கு போனா, இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா எங்க தீர்க்கதரிசியினால சுகமாக்கப்படும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறா. அவளுக்கு வந்து வெறும் சிறு பெண் என்று தான் வந்து அங்கே பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த அந்த பையன் பேரை பைபிள் சொல்லலை. சில நேரங்களில் நம்முடைய பெயர்கள் வெளியில வராது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பேர் வெளியில வரணும்னு நம்ம நினைக்க கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டா போதும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் அந்த பேர்கள் சொல்லப்படல. இங்க அவளுக்கு சொல்லப்பட்ட பேர் என்ன? சமாரிய ஸ்திரீ. சரியா? நான் பேக்ரவுண்டை ஏன் சொன்னேன்னா, யூதர்கள் சமாரியர்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சமாரியர்கள் தேவனுடைய ஜனமா இல்லாம அவங்க வந்து மற்ற புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்ததுனால அவங்க தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களோடு சேர மாட்டாங்க. அவங்களோட வந்து எதையும் அவங்கள்ட்ட ஒன்று வாங்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம ஊர்ல சிம்பிளா சொல்ல போனா தீண்டாமை. அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உடையவர்கள் தான் யூதர்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இதெல்லாம் உடைக்கும்படியாக தான் வந்தார். ஹல்லேலூயா. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு பாஸ்டர்ஸோட ஆல் நைட் ப்ரேயர் மீட்டிங்கில் நான் இன்னொரு பாஸ்டரும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இயேசு கிறிஸ்து தான் தீண்டாமையை ஒழிச்ச புரட்சி தலைவர். ஹல்லேலூயா. அவர் தான் முதல்ல தீண்டாமை ஒழிச்சாரு. ஹல்லேலூயா. யாரை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, குஷ்டரோகியை தொடக்கூடாதுன்னு சொன்னா அவர் அங்கே போய் தொட்டு சுகமாக்குவார். ஹல்லேலூயா. சமாரியரை நீ தொடக்கூடாதுன்னா அவர் அங்கே போய் தண்ணி வாங்கி குடிப்பார். ஹல்லேலூயா. பாவிகளோடும் ஆயக்காரங்களோடும் நீ உட்காரக்கூடாது பரிசேயர்கள் சொன்னாங்கன்னா அவங்க மத்தியில் தான் போய் உட்காருவார். ஹல்லேலூயா. முதல்ல அந்த தீண்டாமை ஒழிச்சது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாரும் சமம் தேவனுடைய பார்வையில் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சமாரிய ஸ்திரீ அங்கே தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறா. அது ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியில தள்ளி இருக்குது. ஹல்லேலூயா. வரா, அங்கே இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். இயேசுவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீயை சந்திச்சே ஆகணும், அவளை மனமாற்றம் செய்தே ஆகணும். ஹல்லேலூயா. அங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தாகத்துக்கு தா. ஹல்லேலூயா. ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தாகத்துக்கு தராம நிறைய பேசிக்கிட்டே இருக்கு. பெரிய வாயாடியா இருக்கும் போல. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் தாகத்துக்காக தான்றாரு. அந்த அம்மா தாகத்துக்கு கொடுக்கறத விட்டுட்டு மற்ற எல்லா காரியமும் பேசுது பாருங்க. கடைசி வரைக்கும் ஆண்டவர் தண்ணி கொடுக்கல. ஹலோ, என்ன சொல்றாரு? தாகத்துக்கு தாண்டோன்னு இங்க பாருங்க, என்ன சொல்றது பாருங்க. அந்த அம்மா, இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலையாதபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கான்வர்சேஷன் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆகுது. எப்படி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாரிய ஸ்திரீக்கும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவ கேட்கிறா, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீ, அதாவது உங்களால தீண்டத்தகாதவர்களா எண்ணப்படுகிற ஏன்ட்ட தாகத்துக்கு தண்ணீர் தான் கேட்குறீங்களே, உங்களுக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்குறா. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ மாம்சத்துக்குரிய தண்ணியை பற்றி பேசுகிற, ஆனால் ஏன்ட்ட நீ கேட்டிருந்தா நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் வற்றாத ஜீவ தண்ணீராக தேவனுடைய ஆவின் அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. ஸோ இப்படியே இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. பார்க்குறா இவர் நல்லா பேசுறாரு, இவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ திருப்பி அடுத்த கேள்வி கேட்கிறா. பாருங்க, அந்த ஸ்திரீ இல்ல, நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம். 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏன்னா எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றான். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்களுக்கு எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. உங்களுக்கு பைபிள் அண்டர்லைன் பண்ண முடியும்னா அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவை எங்கே தொழலாமா? எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வெளிப்பாடை இங்கே கொடுக்குறாரு. என்ன? நீங்கள் எருசலேமில் மாத்திரம் கிடையாது, இல்லை ஏதோ ஒரு புனித ஸ்தலத்தில் மாத்திரம் கிடையாது, அங்கே கடவுள் இருப்பார் நம்பி போகாதீங்க. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா தான் இந்த ரட்சிப்பு நமக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. நாம இங்கே என்ன பண்ணுகிறோம்? நாம எருசலேமில் தேவாலயத்தை போய் தொழுது கொள்ளையே, நம்ம எங்க பண்றோம்? இங்கே ஒரு இடத்துல இருந்து தேவனை தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியம் தான், பிதாவை எங்கும் உலகம் எங்கும் தொழுது கொள்கிற ஒரு காலம் வருகிறது. அடுத்து, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஆண்டவர் அடுத்து சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் அறிந்து தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் சும்மா தொழுது கொள்ள, நம்முடைய தொழுகை சும்மா கிடையாது. தொழுகை என்பது வேற உள்ள ஆராதனை. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நாங்கள் அறிந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். என் ஜனங்கள் சும்மா வராங்க, 3 பாட்டு பாடி 4 இது பண்ணி துதிச்சு, அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. என்னை அறிந்து உண்மையா என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆராதனை தான் உண்மையான ஆராதனை, அதுதான் ஆசீர்வாதமான ஆராதனை. ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றார், நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அறிந்து ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க அறியாம ஆராதிக்கிறீங்க, நாங்க என்ன பண்ணுகிறோம்? அறிந்து ஆராதிக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆமென். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். சரி, இந்த 23ஆம் வசனம் தான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். என்ன சொல்றாரு? உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பிதா எப்படிப்பட்டவர்களை தேடுகிறாராம், எப்படிப்பட்டவர்களை வாஞ்சிக்கிறாராம். ஹல்லேலூயா. இதான் இந்த யாக்கோபோட கிணறு. அதை இப்போ ஒரு சர்ச்சா மாத்திட்டாங்க. சரியா? நான் புனித பயணத்தை கூட்டிட்டு போறதுக்காக சொல்ல, நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள். பிதாவை எப்படி தொழுகிறாராம்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் அது வெறும் ஆராதனையாக, ஒரு சடங்காக இருந்தது. ஏதோ தேவாலயத்துக்கு போனாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா சுத்திகரிச்சாங்க, உள்ளே போனாங்க, அதற்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, அதெல்லாம் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ ஒரு காலம் வருகிறது. என்ன? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற காலம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. எப்படி தேவனுடைய ஆலயம் இருக்கிறதோ அதே போல நம்முடைய சரீரமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் தேவனை அவனை கெடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்றது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் என்ன? தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் என்கிற கான்செப்ட் கிடையாது, சபை தான் இருக்குது. சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன? ஆலயம் கிடையாது. ஒரு பெரிய மாளிகை கூட கோபுரத்தை கட்டி அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலையை வச்சு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிடையாது. உடன்படிக்கை பெட்டிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. சபை என்று இருக்குது. சபை என்ன? எல்லா ஆலயமும் சேர்ந்து எப்படி
எல்லா ஆலயங்களும் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவனை தொழுது கொள்கிறது. ஹல்லேலூயா. சரியா? இப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு வந்து நான் அதுக்காக வந்து ஏசி போடக்கூடாது அப்படி சொல்ல வரல. நமக்கு ஒரு நல்ல இடம் தேவை தான், நம்ம நல்லா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே விக்கிரகங்களுக்கோ இல்லை மற்ற வழிபாட்டு முறைகளுக்கோ இங்கே இடம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படித்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஒரு மனுஷ முறைமையில் நம்ம செய்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வாரம் அதனால தான், ஏன்னா வந்து சும்மா வெறும் ஆராதனை பாட்டை பாடுறதுக்குல்ல, நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புனதுனால தான் இன்னைக்கு ஆராதனையை சுருக்கிட்டு உங்களோட ஆண்டோடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி தாப்பன். நம்ம ஒரு பாரம்பரியமாக காரியத்தை செய்வது கிடையாது. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மேலாம் பிதா பிரியமா இருக்கிறாரு. யார் மேல பிரியமா இருக்காரு? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். பிதாவை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்ப உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார்னா பொய்யா ஒரு தொழுகை இருக்குன்ற அர்த்தம். கரெக்டா நான் சொல்றது? உண்மையாய் தொழுது கொள்கிறோம் என்ற ஆண்டவர் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணார்னா அப்ப என்ன? பொய்யான தொழுகை என்பதும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி தேவன் தன்னை ஜனங்கள் அறிந்து தொழுது கொள்ள வேண்டும், ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே போல இன்னொருத்தனும் விரும்புறான். யாரு? சாத்தான். அவன் என்ன பண்றான்? ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி பற்றி படித்தேன். அந்த ஒரு சின்ன ஒரு ரீல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். என்னன்னா அவன் தன்னுடைய சோலை, நான் ஏற்கனவே போன வாரம் முந்தின வாரம் சொன்னேன், தன்னோட சோலை வந்து பார்த்தீங்கன்னா சாட்டனுக்கு விற்று போடுறவங்க. they sell their soul to the Satan. எதுக்காக? ஒரு பெரிய செலிபிரிட்டியாய் மாற வேண்டும், இல்லை பெரிய உலகம் அறிந்த நபராய் மாற வேண்டும், இல்லை என்றால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பணம் காசு வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆத்துமாக்களை சாத்தானுக்கு விற்று போடுகிற ஒரு பொல்லாத காலகட்டத்தில் தான் நீங்களும் நான் இருக்கிறோம். அப்படி ஒரு ஆளை குறித்து, அவர் பேர்ல எனக்கு என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்து ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன். அவன் தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய சோலை வந்து சாத்தானுக்கு வித்து போடுவதற்கு முன்பாக நல்ல டீசெண்டாக கோட்லாம் போட்டு என்ன நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவன் முகத்தில் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க அதான் சொல்கிறாங்க, பிஃபோர் ஹி சோல்ட் ஹிஸ் சோல் டு சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த பழைய ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை காட்டுறாங்க. நல்லா எப்படி சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோட்லாம் போட்டு ஆராதிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கிறாரு. ஆனால் அதே இது ஆஃப்டர் ஹி சோல்ட் ஹிஸ் சோல் டு சேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காட்டுறாங்க. அகோரமாக தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பெல்லாம் வச்சு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக முகத்தில் பெயிண்டிங் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸே வந்து ஒரு லேடி ட்ரெஸ்ஸை போட்டு அவ்வளோ அசிங்கமான ஒரு ரூபமாக அந்த மனுஷன் மாறி இருக்கிறான். ஏனென்றால் சாத்தானும் தன்னை ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தன்னை ஆராதிக்கிறவர்களுக்கு அவனும் பொய்யாக அநேக காரியங்களை கொடுக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கடைசியில் அதோட முடிவு எப்படி இருக்குது? அது அழிவில் போய் முடியுது. எத்தனையோ நம்ம பார்த்துட்டோம்ல, தான் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்று நினைத்த அநேகரோட வாழ்க்கையின் முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோரமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப கோரமானதாக இருக்கும். நம்ம அந்த டாபிக்குள்ள போக வேண்டாம். ஆனால் எப்படி தேவன் தன் ஜனங்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கூட்டிட்டு வந்தது எதுக்காக கூட்டிட்டு வந்தாரு? தன்னை ஆராதிக்கும்படியாய். இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கான அருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. அதே போல சாத்தானும் ஜனங்கள் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். ஹல்லேலூயா. போன வாரம் தான் நினைக்கிறேன், மத்திய 4ஆம் அதிகாரத்தை அந்த சோதனை பற்றி படிக்கும்போது பார்த்தோம். சொன்னா அவன் ஆண்டவர்கிட்டே வந்து ஆண்டவரே கை விடலை. என்ன சொன்னா? நீர் என்னை பணிந்து கொண்டா இந்த ராஜ்யத்தை, இந்த உலகத்தின் எல்லா ராஜ்யத்தையும் நான் உமக்கு தருவேன். ஹல்லேலூயா. அப்ப சாத்தானும் தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆனா மற்ற காரியங்களை தொழுது கொள்ளுகிறவர்கள் பொய்யான தொழுகை என்று சொல்லி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வேதம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் காட்டுது. சரியா? அப்ப உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், பொய்யாய் தொழுது கொள்கிற பொய்யான தொழுகை என்று பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பொய்யான தொழுகை என்று சொல்லும்போது முதலாவது என்னன்னா ஐடல் வர்ஷிப்.
என்ன? விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்க உடனே வந்து வேற மதத்தை எல்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இந்த விக்கிரக ஆராதனை இருக்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு வர வர சொல்றேன். ஹல்லேலூயா. முதலாவது பொய்யான தொழுகை என்ன? அது விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து ரொம்ப அழகா அந்த விக்கிரக ஆராதனை பத்தி பேசியிருப்பாரு. பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்புவோம். 21 இருந்து வாசிக்கலாம் பாருங்க. ஓகே. ம் 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 உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ம் 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 பாருங்க, இங்க சொல்றாரு பவுல், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அந்த மகத்துவமுள்ள தெய்வத்தை, ஹல்லேலூயா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊரும் பிராணிகள், எலி கோயில் இருக்குல்ல நம்ம வீட்டுல, இந்தியாவில் எலி கோயில் இருக்குது தெரியுமா? எல்லாத்துக்கும் கோயில் வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை ஒரு சாதாரண சிருஷ்டியாய், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான் இது மதுக்கரையில் இந்த காரியத்தை சொன்னேன், தேவனுடைய மகிமையை பற்றி பேசும்போது சொன்னேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இருக்கிறது இந்த பூமியில் இருக்கிறோம் இல்லையா? இந்த பூமியில் நாம் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு, அதாவது ஃப்ரம் நார்த் டு சவுத்துன்னு வச்சுக்கோங்க, போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்டான ஜெட்டில் போனீங்கனாலே, இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஃபாஸ்டஸ்ட் ஜெட்டில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஆகும். இது ஹைப்பர் லூப்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்போ வருதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில நீங்கள் போனீங்க கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பூமியின் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு போகிறதுக்கு ஆகும். சரியா? இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் ஒரு கோள். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த பூமி என்ன? சூரிய குடும்பத்தில் ஒரு கோளா இருக்கிறது. இதுக்கு முந்தின ஸ்லைட் போடுங்களேன். சரி, இந்த சூரிய குடும்பம் மாதிரி கேலக்சி என்று சொல்லப்படுகிறதுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது. நம்ம பூமி, நீங்களும் நானும் வாழுகிற இந்த பூமி சூரியனோட 1000ல் 1 பங்கு கூட கிடையாது. சரியா? நீங்களும் நானும் இருக்கிற இந்த பூமி சூரியனோட அந்த சைஸ்ல 1000ல் 1 பங்கு கூட கிடையாது. ஆனா இந்த சூரிய குடும்பத்தை போல அநேக சூரிய குடும்பங்கள் பால்வெளி, அதாவது அண்டம் என்று சொல்லுகிறதுல இருக்குது. சரியா? இந்த அண்டம், இந்த மில்கி வே மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான மில்கி வேஸ் இருக்குது. சரியா? அதாவது பூமி இருக்கிற கேலக்சி மில்கி வே, இந்த மில்கி வே மாதிரி ஆயிரக்கணக்கான மில்கி வே இருக்குது. இப்ப அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் கிளஸ்டர். பாருங்க, இவ்வளோ பெரிய சூப்பர் கிளஸ்டர். இல்ல இந்த கோமான் இருக்கு பாத்தீங்களா? இந்த கோமான் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இது பக்கத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிற அந்த கேலக்சி இருக்குது. அடுத்தது ஸ்லைட் போடுங்களேன். பாருங்க, கோமா இங்க இருக்குது, நீங்களும் நானும் ஷார்ட் பண்ணிருங்க. நீங்களும் நானும் இருக்குதுன்னு லானியேகா சூப்பர் கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் தான் நம்ம இது வரைக்கும் மில்கிவே தான் படிச்சிருப்போம் ஸ்கூல்ல. ஆனால் இன்னைக்கு ஆராய்ச்சி எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிளஸ்டர்ல தான், இந்த இடத்துல தான் இந்த பால்வெளி இருக்குது. மில்கி வேன்றது இங்க இருக்குது. சரியா? இந்த மில்கி வேலைக்குள்ளதான் சூரிய குடும்பம் இருக்குது. அந்த சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கிற உலகத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்படி ஆயிரக்கணக்கான சூப்பர் கிளஸ்டர்ஸ் இருக்குது. அதான் அந்த முதல் படத்துல படிச்சு பார்த்தேன், போட்டிருந்தோம். ஹலோ, இதுக்கு அடுத்த ஸ்லைடு போடுங்க விக்டர். பாருங்க, அந்த சூரிய குடும்ப, அந்த பெரிய அந்த லானியாக்கா சூப்பர் கிளஸ்டர்னு சொன்னேன்ல, அதுல ஒன்று தான் மில்கி வே. சரியா? இவ்வளோ பெருசு அந்த மில்கி வே. இதுக்குள்ள இருக்கிறதா சூரிய குடும்பம், அதுக்குள்ள இருக்கிறதா உலகம், அதுக்குள்ள இருக்கிறதா இந்தியா, அந்த இந்தியாக்குள்ள இருக்கிறதான் தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடுக்குள்ள இருக்கிறதான் கோயம்புத்தூர், அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறதான் பீளமேடு, பீளமேடுல இருக்க ஹோப்ஸுக்குள்ள ஒரு சின்ன இடத்துல நீங்களும் நான் உட்காந்துருக்கோம்.
ஹல்லேலூயா. அப்போ இதை படைத்த தேவன் எவ்வளோ பெரியவர். இப்படிப்பட்ட ஆயிரமான சூரிய கிரகங்களை படைத்தவர். ஹல்லேலூயா. எல்லாம் இவருடைய வார்த்தையினால் உருவாக்குனாரா? ஹல்லேலூயா. மகா பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. மகா பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. அவரை கொண்டு போய் ஒரு எலிக்கு ஒப்பிடலாமா? ஒரு சிலைக்கு ஒப்பிடலாமா? இந்த சிலைக்குள்ள கடவுள் இருப்பார்னு நினைக்கலாமா? ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லுவேன் சொல்லுது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளை படைத்த தேவன் தான் மனு உருக்கொண்டு உங்களுக்காய் எனக்காய் இறங்கி வந்தார். இவ்வளவு ஆயிரமான நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் படைத்தவர் தான், உலகங்களை படைத்தவர் சொல்லி எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் தான் ஒரு சாதாரண மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் பலியானார். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் தான் இங்கே சமாரியா ஸ்ட்ரீட் உட்காந்து பேசிட்டு இருக்கார். அவர் ஒருத்தர் மேலே கூட ஒரு அக்கறை உள்ள தெய்வங்க. 99 ஆடுகள் இருந்தாலும் காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக கவலைப்படுகிறவர். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ மகிமை, இத்தனை காரியங்களை படைத்தவர் உங்க மேல என் மேல கரிசனையா இருக்காருன்னா அது நீங்களும் நானும் பண்ண எவ்வளோ பெரிய பாக்கியம். உங்களுக்கு எனக்கும் கிடைச்ச எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அந்த தெய்வத்தை ரொம்ப சாதாரணமாக நினச்சி ஹல்லேலூயா அதை போய் ஒரு பல்லிக்கும் பூச்சிக்கும் எலிக்கும் ஒரு விக்கிரகத்துக்கும் அதை ஒப்பிட முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய இருதயம் எவ்வளோ வியாகுலப்படும். யோசித்து பாருங்க. இதெல்லாம் போய் தெய்வம் என்று சொல்லி வணங்கும் போது, நீ தான் எங்களை சிருஷ்டிச்ச, நீ தான் எங்களை காப்பாற்றுறன்னு சொல்லிட்டு ஒரு கல் சிலைக்கு முன்னாடி போய் அதை வணங்கும் போது அந்த தேவாதி தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? உங்களை என்னையும் படைச்ச தெய்வத்தோட இருதயம். ஹல்லேலூயா. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்களையும் என்னை மீட்கும்படியாக அந்த தேவாதி தேவன் சர்வத்தை ஆளுகிறவர், பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதவர். ஹல்லேலூயா. இறங்கி வந்து அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காய் எனக்காய் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி, தண்ணீர் இரத்தம் கலந்து கடைசியில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று உங்களுக்காக எனக்காக ஒரு மீட்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் எவ்வளவு விலையேற பெற்றது. எனக்கு அருமையான தேவச்சனமே. ஹல்லேலூயா. அதை அறியாமல் தான் இன்றைக்கு சபைகள் ஆராதித்து கொண்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்ளாமல், அதை புரிந்து கொள்ளாமல் தான் இன்றைக்கு சபைக்கு ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சபைக்கு மாத்திரம் இல்லை, வெளியிலையும் வந்து விக்கிரக ஆராதனைகளில் ஆண்டவர் அதான் சொல்றார், இதெல்லாம் வந்து உண்மையாய் தொழுது கொள்வது கிடையாது. சிருஷ்டியை தொழுது சேவித்து சிருஷ்டிகரை மறக்கிறது ஒரு பொய்யான ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை சொல்ல, நாங்களாம் அப்படி செய்யறது இல்லையே, நாங்கள்லாம் அப்படி செய்யறது இல்லையே பாஸ்டர், நாங்கள்லாம் அப்படி செய்யறது இல்லையே அங்கிள். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது பொருளாசை கூட விக்கிரக ஆராதனை. தேவனை தவிர தேவனை ரீப்ளேஸ் பண்ணுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. அது உங்க பாஸ்டராவே இருந்தாலும் பாஸ்டர் உங்களுக்கு விக்கிரகம் தான். நீங்க தேவனை தேடுறதை விட்டுட்டு பாஸ்டர்கிட்ட போய் குறி கேட்டீங்கன்னா அது வந்து பாஸ்டர் உங்களுக்கு விக்கிரகம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பதிலாக பணத்தை வைத்தீங்கன்னா பணம் விக்கிரகம். தேவனுக்கு பதிலாக புருஷனை வச்சீங்கன்னா புருஷன் விக்கிரகம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பதிலாக மனைவியை வச்சீங்கன்னா, பிள்ளையை வச்சீங்கன்னா அந்த பிள்ளை உங்களுக்கு விக்கிரகம். ஹல்லேலூயா. உங்க வேலை தேவனை விட பெரியதா இருந்தா அந்த வேலை உங்களுக்கு விக்கிரகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மகிமை உள்ள தெய்வத்தை ஹல்லேலூயா அவருக்கு உண்டான அந்த ரெவரன்ஸோடு அவரை தேட வேண்டும் என கருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை ஒரு சிலையை செஞ்சு வச்சு இல்லை வேற எதையோ செஞ்சு வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கலை. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வேற எதற்கோ நாம் கொடுப்போம். ஆனால் நாமும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான். நாமும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தான் எனக்கு அருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பொய்யாய் ஆராதிப்பது என்பது தேவனை விட்டு வேற எந்த ஒரு காரியத்தை நீங்களும் நானும் தொழுது கொள்வோம் என்றால், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் ஹல்லேலூயா அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொய்யான தொழுகையாய் மாறிவிடும் என கருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, பொய்யான தொழுகை என்று சொல்லும்போது ஹல்லேலூயா நான் சொன்னேன், தேவனை ரீப்ளேஸ் பண்ணுற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது ஏஞ்சலாக இருந்தாலும் சரி, ஏஞ்சல் டிவியாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா வேற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, வேற எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா அது தேவனை விட்டு உங்கள் டைம் எடுக்குமா இருந்தால் அவைகள் எல்லாம் விக்கிரகங்களாக மாறிடும். ஹல்லேலூயா.
நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும்போது தூதன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு யோவானுக்கு வந்து எல்லா காரியங்களும் வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜில் யோவான் என்ன பண்ணுவான், அந்த தூதன் காலில் விழுந்து வணங்குவான். தூதன் காலில் போய் விழுவான். தூதன் எழுப்பி, ஐயோ என்னை வணங்கிறாத, என்னை வணங்கிறாத, நானும் உன்னைய மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான்ப்பா, நானும் உன்னை பாரு ஒரு ஊழியக்காரன் தான். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக காரியங்களை சொல்ல முடியும். பவுலும் பர்னபாவும் போறாங்க. ஹல்லேலூயா. அவங்க அற்புதங்களை செய்த பார்த்து மெர்க்குரி யூபித்தர் என்று சொல்லி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா புகழ்கிறாங்க. அவங்க தெய்வத்தின் மறு உருவம் என்று சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆராதனை நடத்தும்படியாக பார்க்குறாங்க. பவுலும் பர்னபாவும் சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் வந்து உங்களை மாதிரி பாடுள்ள மனுஷங்க தான், எங்களை வணங்காதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாஸ்டர்ஸோ இல்லை எந்த ஒரு இடமோ எந்த ஒரு காரியமும் வந்து ஒரு புனித ஸ்தலமோ இல்லை உங்களுக்கு விக்கிரகமா மாற முடியாது. தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. நாங்கள்லாம் ஆண்டோட ஊழியக்காரங்க, உங்களுக்கு அவரை பற்றி சொல்லி கொடுப்பதற்காக தேவன் வைத்திருக்கிறாரே தவிர நாங்கள் ஒரு நாள் உங்களுக்கு விக்கிரகம் மாற முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி. ஸோ நோ பாஸ்டர்ஸ், நோ மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், யாருமே தேவனுடைய இடத்தை உங்க வாழ்க்கையை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா அது விக்கிரகமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அது உண்மையான தொழுகையா இருக்காது, அது பொய்யான தொழுகை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு நான் நிறைய இந்த ஆராதனை எல்லாம் பார்க்குறேன் பாருங்களேன். திடீர்னு வந்து ஒரு செலிபிரிட்டி ஆராதனை வீரர் வந்துட்டாருன்னா வந்து நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்பிரிட் வந்துடும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நம்ம அண்ணன் ஒருத்தர் ஆராதனை நடத்துறாரு. எங்க குல தெய்வம் அப்படின்னு ஆடுறாரு. டம்பு 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 லைட்டை போட்டு உடனே கீழே ஒரு பெரிய கூட்டம் ஆடுது. பெரிய கூட்டம் கீழே நின்று ஆடுது. ஹலோ, இது கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமா இல்ல அவரை ஆராதிக்கிற கூட்டமா? இது கர்த்தரை ஆராதனை என்னங்க? ஆராதனை என்ன? கர்த்தருக்கு செய்யறது. அவர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. ஒரு செலிபிரிட்டி பிரீச்சர் வந்தோன்னு நம்மளோட ஸ்பிரிட் மாறுறதும் இல்ல ஒரு செலிபிரிட்டி ஆராதனை வீரர் வந்தோம் நம்ம ஸ்பிரிட் மாறுச்சுன்னா அது உண்மையான ஆராதனை கிடையாது. லைட் எஃபெக்ட்லாம் போட்டு ஜல் போட்டு அதெல்லாம் ஆராதனை கிடையாது. நேற்று நானும் விக்டர் வரும்போது பேசிட்டு சொன்னேன், பாஸ்டர் அந்த ஒரு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பார் மாதிரி எல்லாத்தையும் டிம் ஆக்கிடுறாங்க பாஸ்டர். ஸ்டேஜில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்குது, ஒரே புகை டான்ஸு. அதெல்லாம் ஆராதனை கிடையாதுங்க, அதெல்லாம் ஆராதனை கிடையாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஹல்லேலூயா, ஆராதனை என்பது தேவனுக்கு மாத்திரம்தான். ஏதோ ஒரு செலிபிரிட்டியை பார்த்தோ இல்லை அவர் பாட்டு நல்லா இருக்குது, அவர் ஆடுற ஆட்டம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆராதனைக்கு போனால் அது டூப், அது டூப். ஹல்லேலூயா. அது ஃபேக் வர்ஷிப். ஹல்லேலூயா. இந்த சபையிலேருந்து ஒரு சிலர் போனாங்க, எங்களுக்கு வந்து இங்கே வந்தால் வைப்ரண்ட்டாக இல்லை, எங்களுக்கு இங்கே வந்தால் வைப்ரண்ட்டாக இல்லை, அவர் சர்ச்சுக்கு போனால் தான் அங்கே வந்து நல்ல ஆட்டம் பாட்டம் இருக்குது, அவர் சர்ச்சையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆராதனை என்பது தேவாதி தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு எதையுமே செலுத்த முடியாது. வேதம் பூமியும் அது நிறைவும் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. கோடி கோடியை காணிக்கையை கொண்டு வந்து கொட்டினாலும் அதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்க ஐஸ்வர்யத்துக்கு ஒன்றும் ஈடாகாது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒன்று செய்யலாம். பக்தன் சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்ததுக்கு ஈடாக நான் என்னத்தை செய்வேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு செய்யக்கூட ஒரே ஒரு பிரதிபலன் என்னன்னா அது நம்முடைய ஆராதனை தான். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்குற காணிக்கையினாலேயோ நீங்கள் போடுகிற அந்த துதி பலிகள்னால அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாயமாக இருக்கும்போது அதெல்லாம் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதத்தில் வாசல்ல தேவன் விரும்புகிறது என்னது? நொறுங்குண்ட ஆவி. பலியை நீர் விரும்பினா நான் உங்களுக்கு செலுத்துவேன், தகன பலியை நீங்கள் விரும்பல ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிறது என்ன? நொறுங்குண்ட ஆவி. உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் வருகிறது தான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்போ மனுஷர்களை ஆராதிப்பதோ இல்லை செலிபிரிட்டிஸ் பின்னாடி போகிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற விக்கிரகங்களை பின்னாடி ஆராதிக்கிறதோ இல்லை தேவனுக்கு பதிலாக நம்முடைய வேலையோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் வர்ஷிப், எல்லாமே பொய்யான ஆராதனை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மனுஷர் காண வேண்டும் என்று ஆராதிக்கிறது. எப்படி? சர்ச்சுக்கு வரோம், கைகளை தூக்குனா சிலர்லாம் வந்து போய் அப்படியே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை. நான் நம்ம சபையை சொல்ல, நம்ம சர்ச்சு நல்ல பிள்ளைங்க, ஆனால் வேற சர்ச்சை சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பி அப்படியே
ஆனா வெளியில போனா வேற ஆவி இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிறது எதுக்காக? என் பக்கத்தில் இருக்கணும், அக்கா எவ்வளோ அப்படியே வந்து புனிதமாக ஆராதிக்கிறாங்க பாரு, அக்கா பெரிய பரிசுத்த வாட்டியா இருப்பாங்க போல, அண்ணன் பயங்கரமாக பொழுதுனைக்கும் வந்து பையன் மொட்டங்காலே நிற்பாரு போல, சர்ச்சில் வந்து அவ்வளோ ஒரு ஆராதனை. ஏசு நல்லவர் நல்லவர் நல்லவர். அல்லேலூயா. மனுஷர் காண வேண்டும் என்ற ஆராதனை. மனிதர்கள் என்னை வந்து பார்த்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பாஸ்டர் நீங்க அப்படின்னு சொல்லுகிற ஆராதனை மாய்மாலமான ஆராதனை. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆறாவது அதிகாரம் 6வது வசனம். நீ எப்படி ஜெபம் பண்ணுமா? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்களேன், 5ஆம் வசனம். மாயக்காரரை போல இருக்க பகலன் கையை பிடிச்சு சொல்லுங்க. மாயக்காரர், ஹிப்போக்ரட், அவங்கள போல இருக்க வேண்டாம். என்ன? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. வெளியரங்கமா உங்க ஊழியம் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? வெளியரங்கமா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? வெளியரங்கமா தேவன் உங்களை மகிமைப்படுத்த வேண்டுமா? மனுஷருக்கு முன்னாடி ஷோ காட்டாதீங்க, கதவை பூட்டிட்டு போய் ஆராதிங்க. தனிமையில தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. உபவாசிக்கிறீங்களா? உலகம் தெரிகிற மாதிரி உபவாசிக்காதீங்க. செல்லம் சொல்லுங்க, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங். ஹலோ, நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம். மனுஷர் பார்க்குற அதே அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க ஆண்டவர். 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், அந்த உபவாசம் மனுஷர்கள், நீ உபவாசிக்கிறதே வேற யாருக்கு தெரியக்கூடாது. நீங்க உபவாசம் இருக்கீங்கன்றதே வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்லுங்க, படிங்க. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட எவ்வளோ சேஞ்சஸ் வந்துருச்சு இல்லையா? இன்னைக்கு சர்ச்சஸ்ல எவ்வளவு சேஞ்சஸ் வந்துச்சு பாருங்க. வெளியரங்கமா உபவாச கூட்டங்கள் நடத்துறோம், வெளியரங்கமா வந்து பாத்தீங்கன்னா ஜெபிக்கலாம் வாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா அந்தரங்கத்துல தனிப்பட்ட விதத்துல, ஹல்லேலூயா, கார்ப்பரேட் வர்ஷிப் இன்னைக்கு நிறைய பெருகிருச்சுது. கார்ப்பரேட் ஆராதனைகள், கார்ப்பரேட் ஜெபங்கள் பெருகிருச்சுது. ஆனா அந்தரங்கத்துல தேவனை தேடுகிற ஜனங்கள் குறைந்து விட்டார்கள். தனிமையில தேவனோடு பேசுகிற ஜனங்கள் குறைந்து விட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கலாய்க்கிறபடினாலதான் இன்னைக்கு இந்த காரியங்களை நம்ம கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. அப்ப பொய்யான வர்ஷிப், பொய்யான ஆராதனை என்ன? வெளியரங்கமாய் மனிதர்கள் காணும்படியாக, மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக மனிதர்கள் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இவர் நல்லவர், வல்லவர், இவர் பரிசுத்தர் என்று சொல்வதற்காக ஆராதிக்கிறது கிடையாது. தனியறையிலே அந்தரங்கத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடந்து, ஆண்டவரே இந்த நொறுங்குண்ட இருதயத்தை பாருங்கப்பா, வேதனை உண்டாக்கும் வழிகள் ஏதாவது எடுத்திருந்தா என்னை திருத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை தனியாய் விழுந்து கிடப்பதான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனாக மாறிடுச்சு. மார்க் 7ஆம் அதிகாரம் சொல்றார், மனுஷனோட கற்பனைகளை போதித்து, மனுஷனோட கற்பனைகளை போதித்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவைகளை உபதேசங்களாக இன்னைக்கு கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகா ஒன்று சொல்லுவார் பாருங்க. மத்தேயு 15:7 வாசிக்கலாம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கு. ஆண்டோட அங்கலாய்ப்பை பாருங்க. சர்ச்சுக்கு வராங்கப்பா, நல்லா பாடுறாங்க, நல்லா துதிக்கிறாங்க, நல்லா இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் எல்லாம் பண்றாங்க. ஆனா இருதயமோ வீட்டில் நான் கேஸ் ஆஃப் பண்ணேன்னு தான் இருக்குது. நான் என் வேலையில் அடுத்து என்ன செய்யறதுன்னு தான் இருக்குது.
என் தொழில் அடுத்து என்ன பார்க்கணும் இருக்குது. வெளியில வாய்கள் நல்லா ஆராதிக்குது, வாய்கள் நல்லா துதிக்குது, வாய்கள் நல்லா பாடுது, ஆனா இதயமோ எங்கேயோ இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக பொய்யான ஆராதனைகள், பொய்யான ஆராதனை. ஹல்லேலூயா. நிர்விசாரமாய் தேவனை ஆராதிக்க கூடாது. ஏதோ வந்துட்டோம், கடமைக்கு சர்ச்சுக்கு வரோம், வராட்டினா பாஸ்டர்கள் கூப்பிட்டு கேட்பாங்க, ஆன்டி கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் வரலன்னு கேட்பாங்க, அதுக்காக வரோம். எப்படியாவது வந்து வைங்க, அது வந்து வைங்க கரெக்டாக அந்த ஆராதனை முடிகிற டைமில் போனோம்னா ப்ரெசன்ட்னு சொன்ன மாதிரி இருக்கும், எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு ஹாய் சொன்ன மாதிரி இருக்கும். இல்லைங்க, நிர்விசாரமாய் ஆராதிக்க கூடாது. நீங்கள் தேவாதி தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள் என்பதை தயவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. Thank you Jesus. 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாய் நாம் பயத்தோடும். அந்த பக்கத்தை திருப்பிட்டீங்களா எல்லாரும்? 311ஆம் பக்கம் எபிரேயர் 12ஆம், புதிய ஏற்பாட்டில் 311ஆம் பக்கம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறாய் நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படியாக கிருபையை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க ஆராதனை என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். தேவாதி தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிற்கிறது என்கிற ஒரு பயமும் பக்தியும் வேணும். ஹல்லேலூயா. நிர்விசாரமான ஆராதனை தேவனுக்கு பிரியமில்லாதது. ஹல்லேலூயா. வெறும் வாயினால அப்படியே இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள், நான் அதுக்கு எதிரியானவன் கிடையாது, பட் நான் சொல்றேன், ஏதோ நான் வந்து மந்திரம் சொல்ற மாதிரி 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு ஆண்டவருடைய வாழ்க்கை நோ. மற்ற பழக்க வழக்கங்கள் தான் வந்து எடுத்து புக்கை திறந்து வச்சு உபன்யாசங்கள் இல்லை மந்திரங்களை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியாது. அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் நம்மளுக்கு பிரயோஜனம் உள்ளதான். அதை பார்த்து ஆண்டோடைய குணாதிசயங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளலாம், தப்பே கிடையாது. இல்லை சில நேரங்களில் எப்படி நம்மளுக்கு ஜெபிக்க தெரியாது என்று சொல்லும்போது அதை பார்த்து ஆண்டோடைய குணாதிசயங்களை அறிந்து நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யலாம், உண்மைதான், நான் தப்புன்னு சொல்லலை. ஹல்லேலூயா. ஆனால் வெறும் கடமைக்காக நான் 1000 ஸ்தோத்திர பலி சொன்னேன்னா ஆண்டவர் எனக்கு இதை செய்வான்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு, அது தப்பு. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க ஆராதனைன்றது மனசுல இருந்து வரணும், வாயிலிருந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா. வாயிலிருந்து வெறும் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்லவரே ஸ்தோத்திரம், கிருபையே ஸ்தோத்திரம், ஆனா மனசு வந்து வேற எங்கேயோ இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிர்விசாரமான ஆராதனைகள் இன்னைக்கு சபைகள்ல அடிச்சு சொல்ல முடியும். இன்னைக்கு அநேக சபைகள்ல ஆராதனை என்பது வெறும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஹல்லேலூயா. ஜனங்கள் என்னை பார்க்கணும், ஜனங்கள் நான் பாடுறதை பார்க்கணும், என் திறமையை பார்க்கணும், திறமையை வெளிப்படுத்துகிற இடமாகவும் நிர்விசாரமான கூட்டங்கள் சேர்ந்து வெறும் வாயினால கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைகள் தான் இன்னைக்கு அதிகம். ஹல்லேலூயா. தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. தயவுசெய்து ஏன் அங்கிள் இன்னைக்கு இப்படி பேசுறாங்க, போன வாரம் நல்லா தானே பேசுனாங்க, ஏன் இன்னைக்கு? ஆண்டவருடைய இருதயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஆராதிக்கிறாங்க, ஆனால் என்னை அறியாமல் ஆராதிக்கிறாங்க. எதையோ கடமைக்குன்னு வந்து சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கணும். அவங்க உண்மையாக என்னை ஆராதிக்கும் போது அதற்குண்டான ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஏசாயால சொல்லும்போது விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் புத்திரருக்கு நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. விருதாவா நீ வந்து சும்மா ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவன் சொல்லிட்டு போ, நான் உன் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்ல. ஹல்லேலூயா. என்னை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறவர்களுக்கு நான் சமீபமாயிருந்து அவங்க வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய நான் வல்லவராக. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், எத்தனையோ ஆராதனை கலந்துக்கிறோம், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஏனென்றால் அந்த ஆராதனைகள் பாதி நேரம் அது வந்து பொய்யான ஆராதனையாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. பொய்யான ஆராதனைகள். ஹல்லேலூயா. நிர்விசாரமான ஆராதனைகள், தேவனை அறியாமல் ஆராதிக்கிற ஆராதனைகள், மனிதர் பார்க்க வேண்டும் என்று ஆராதிக்கிற ஆராதனைகள், வேற ஒரு ஆசையை மனசுல வச்சுட்டு கர்த்தாவே நீங்க தான் எங்க வாழ்க்கையில எல்லாம், நீங்க தான் எங்க வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவரே,
உண்மை இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாதுன்னு நினைப்போம். ஆனால் பக்கத்தில் உண்மையை பணத்துக்கான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாம் உண்மையான ஆராதனை கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிருஷ்டிகரை தொழுது செய்யாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறது உண்மையான ஆராதனை கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவ சபைகளிலே இயேசு கிறிஸ்துவோட சிலையை வச்சிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவோட படத்தை வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கேட்டால் என்ன சொல்றாங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி மனம் செதறாமல் இருக்கிறதுக்கு, இப்படிதான் ஒரு ஃபாதர் சொன்னார், ஏன் சிலையை வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம மனசு செதறாமல் இருக்கிறதுக்கு அந்த சிலையை பார்த்தா நம்மளுக்கு மனசு ஒருமுகப்படும்ல. அண்ட சராசரங்களை ஆண்டவர் படைச்சிருக்க நினைச்சாலே உனக்கு ஒருமுகப்படுற ஆண்டவரே நீ எவ்வளவு பெரியவர்னு சொல்லிட்டு எதுக்கு சிலையை பார்க்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய ஒரு அண்ட வெளியில் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கோம். ஒரு சின்ன ஒரு தூசி அளவு கூட நீங்களும் நானும் கிடையாது. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய வகைகளை படைத்த ஆண்டவர், அவர் எவ்வளோ பெரியவர் நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக பயமும் பக்தி ஆராதனையும் உண்மையாக வந்துடும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சிலையை பார்த்தோம், ஏதோ ஒரு படத்தை பார்த்தோம் நீங்களும் நானும் ஆராதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அருமையான தேவச்சனமே. ஹல்லேலூயா. ஸோ எனிதிங் ரீப்ளேசஸ், ஆண்டவருடைய மகிமையை ரீப்ளேஸ் பண்ணுங்கிற எல்லாமே பொய்யான வர்ஷிப். இன்னும் ஒன்று காரியம் இருக்கு பாருங்க, பாவத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை வீண். நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வைத்துக்கொண்டு, தேவன் விரும்பாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில வைத்துக்கொண்டு, ஹல்லேலூயா, தேவன் புறக்கணிக்கிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில வைத்துக்கொண்டு சர்ச்சில் ஏசப்பா நான் ஆராதிக்கிறேன், நான் அவரை ஆராதிச்சா போதும், அவரை துதித்து பாடினா ஆண்டவரை வாழ்க்கையில் நன்மை செய்வானா, நிச்சயமா நடக்காதுங்க, நிச்சயமாவே நடக்காது. ஹல்லேலூயா. ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய இருதய குமுறலை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க. Thank you Jesus. 3வது வசனம் இல்ல 11வது வசனம் பாருங்க. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? உன் பலிகளின் திரள்கள் எனக்கு என்னத்துக்கு? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசியமாய் இருக்கிறது. காளைகளை ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி விதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். நீ அக்கிரமத்தோடு சபையில கூட்டத்தில் அங்கீகரிக்க மாட்டேன், நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாடல் பாடி ஆராதனை நடத்தி ஆண்டவரை துதிச்சு பாடினா ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவார்னு நினைக்கிறோம். நோ. ஒருவேளை ஆரம்ப காலகட்டங்களில் ஆண்டவர் கிருபையா இறங்கி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா தேவனை அறிந்து சபைக்குள்ள வந்ததுக்கு பிறகு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பழைய பாவங்கள் இருக்குமா இருந்தால் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கிறதா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தை நாம பாத்தீங்கன்னா நம்முடைய கால்களில் மிதிக்கிறவளா இருக்கிறோம் என்று சொல்லி எபிரேயர் சொல்லுது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவர் சொல்ற காரியத்தை பாருங்க, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். அதனாலதான் நம்ம காணிக்காக ஜெபம் பண்ணும்போது நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, என்னோட ஜெபம், ஆண்டவரே ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தது போல அடியவர்களையும் அடியவர்கள் படைக்கிற காணிக்கையை அங்கீகரிங்க. ஏன்னா நமக்கு அங்கீகாரம் இல்லாம நம்ம கொடுக்கிற காணிக்கைக்கு அங்கீகாரம் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிற தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். அப்படின்னா தான் நாம படைக்கிற காணிக்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, சொல்றாரு பாருங்க, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். ஆண்டவருடைய இருதயம் அவைகளை சுமந்து நான் இளைத்து போனேன். நீ நல்ல இயேசுவே நல்லவர் கிருபை எல்லாம் பாடுறப்பா, ஆனா அவைகளை நான் சுமந்து இழைத்து போயிருக்கிறேன். ஏன்னா உன் பழைய வாழ்க்கை இன்னும் மாறல, உன் பழைய வாழ்க்கை இன்னும் மாறல. உன் மனக்கசப்புகள், உனக்கு பாத்தீங்கன்னா எதிராக இருக்க எரிச்சல்கள், பொறாமைகள், இவையெல்லாம் விட்டு நீ இன்னும் வெளியில வரல. கோபங்கள், வைராக்கியங்கள் இதெல்லாம் வச்சுட்டு நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். எப்படி இங்க பாருங்க,
நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு. பொல்லாப்பை என் கண்களுக்கு, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கழுவி சுத்திகரிங்க. உங்கள் ஆராதனை உண்மையான ஆராதனையை மாற வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, முதலாவது நமக்குள்ள அந்த பாவ உணர்வு வர வேண்டும். அந்த பாவ மன்னிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவ மன்னிப்புக்கான நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக ஆராதிக்கிற ஆராதனை தான் உண்மையான ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னொன்று, வெறும் சர்ச்சுக்குள்ள மட்டும் ஆராதிக்கிறது உண்மையான ஆராதனை கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் ஹல்லேலூயா அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்க வேண்டும். நீங்கள் புசித்தாலும், நீங்கள் குடித்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் எதுக்காக செய்யணுமா? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன சொல்றார் பவுல்? புத்தியுள்ள ஆராதனை என்ன? உண்மை உள்ள ஆராதனை என்ன? ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களையே ஜீவ பலியாய் அவருக்கு படைப்பது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனையில தான் கர்த்தர் பிரியமா இருக்காரு. நம்மை நாமே உண்மையாய் ஆண்டவருக்கென்று, ஆண்டவரே என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் முழுவதுமாய் உடைய பாதங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஹல்லேலூயா. சங்கீதத்தில் வாசிக்கிறவங்கள பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் மேலதான் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கருமையான தேவ ஜனமே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உண்மையாய் அவரை தொழுது கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் ஹல்லேலூயா வந்து சேரும். என கருமையான தேவ ஜனமே ஹல்லேலூயா. உண்மையாய் தொழுது கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. நன்றி தாப்பரே, நன்றி ராஜா. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை ஆராதித்து நாம் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா.